ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐக்யூ Z10R இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்படியே ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பாருங்க. இப்போ அந்த ஃபோனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 6.77 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 184 கிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் சரி டைமென்ஷனும் சரி உங்களுக்கு வந்து திக்னஸும் சரி கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 நேனோஸும் நீங்கள் போட்டுக்கலாம். IP68 16 டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 20,000 வாங்குற பட்ஜெட்டுக்கு அமுலேட் டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1800 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2392 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 387 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காட் சென்சேஷன்ஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜும் ஆகல. இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்க அந்த ஃபோன் வாங்குறவங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2025 லான்ச் ஆகிறதுனால ஆண்ட்ராய்ட் 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. 2 வருஷம் வந்து ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபன்டச் OS 15 தான் ரன் ஆகுது. இது வந்து விவோட OS தான் வந்து ஐக்யூலும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சிப்செட்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 4nm சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கேமிங் சிப்செட் தான். ஒரு நார்மல் கிராஃபிக்ஸ்ல வச்சு எல்லா கேமே விளையாடுற மாதிரி வந்து இந்த கேம் சிப்செட் வந்து சூப்பராகவே தயாரிச்சிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சிபின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி G615 MC2 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128, 8GB 256, 12GB 256 மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க வேரியன்ட் வந்து 8GB 128. UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR 4X RAM கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி 50 கொடுத்துருக்காங்க ஒய்டு. அதுக்கப்புறம் டெப்த் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 4K 13 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ 20,000 பட்ஜெட்ல உங்களுக்கு 4K எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பா இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையும் 4K 13 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். உங்க ஃப்ரண்டும் சரி பேக்கும் சரி 4Kல வீடியோ ஷூட் பண்ற மாதிரி 20,000 ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த ஐக்யூ Z10R ட்ரை பண்ணலாம் நீங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்கு இந்த ஃபோன்ல. 3.5 mm ஜாக் இந்த ஃபோன்ல கிடையாது. அது மாதிரி ஒய்ஃபை வந்து 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோன்ல கிடையாது. ரேடியோ ஆப்ஷன் இந்த ஃபோன்ல கிடையாது. USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கூகுள் சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்கு. நீங்க சர்க்கிள் டு சர்ச் மூலியமா வந்து ஏதாவது சர்ச் பண்ணி கூகுள்ல பாத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த ஃபோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்ல வேற என்ன ஹைலைட்னா லியான் பேட்டரி வந்து 7500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 நாள் தாராளமா சார்ஜ் நிக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி தான் வந்து லியான் பேட்டரி வந்து இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 44 வாட்ஸ் வந்து வயர்டு சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க அன்பாக்சிங் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சிலிக்கான் கேஸ், சிம் இஜெக்டர், குவிக் ஸ்டார்ட் கேடு, ஒரு டைப் C கேபிள், அதுக்கப்புறம் 44 வாட்ஸ் அடாப்டர் எல்லாமே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. மொத்தம் வந்து அக்கோ மரைன் அண்ட் மூன் ஸ்டோன் மொத்தம் 2 கலரு. நம்ம பார்த்துருக்க கலர் வந்து அந்த ப்ளூ கலர் மாதிரி மூன் ஸ்டோன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் வந்து மூன் ஸ்டோன் தான். ப்ளூ கலர் மாதிரி இருக்கு உங்களுக்கு பேக் சைடு. ஆனால் வந்து 3 ஸ்டோன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக வந்து தளபதி மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.